இப்ப அதே மாதிரி ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் கணிசமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. இப்ப இங்க வேலை வாய்ப்புங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா சென்னைக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதியா இருந்தாலும் வேலை வாய்ப்புங்கிறது ஒரு முக்கிய தேவையா இருக்கு. வேலை வாய்ப்புக்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நான் இளைஞர்களுக்காக ஒரு பெரிய நான் எல்லா பேட்டிகளையும் நான் சொல்லிட்டு இருக்க விஷயம் தான். முதல்ல இளைஞர்களோட முன்னேற்றத்துக்கு தான் என்னோட முதல் முயற்சியா இருக்கும். அதுல பொதுவா பாத்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள் அவங்க பாதை மாறி போகக்கூடாது. நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது பசங்களுக்கு. ஏன்னா இந்த கோவிட் காலகட்டத்தில இருந்து எப்ப இருந்து அவங்க அந்த போன்ல அடிக்ஷன் ஆக ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து அவங்க ரியல் உலகம் என்ன இருக்கு அப்படின்றதே தெரியாம அவங்க ரீல்ஸும் போனு அதுல வர்ற விஷயங்கள் தான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஒரு வாழ்க்கையை தரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு முதல்ல கரியர் கைடன்ஸ் கொடுக்கணும். இப்போ 8வது 10வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன அடுத்து எடுக்கணும், 11வது 12வதுல என்ன குரூப் எடுக்கணும், இந்த குரூப் எடுத்து அவங்க என்ன படிக்கலாம், அப்புறம் என்ன பிஜி யூஜி என்ன படிக்கலாம், பிஜி என்ன படிக்கலாம், அதனால அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு வரும், எந்த பாதையை அவங்க எடுக்கணும்ன்றத அதை செய்யணும்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் பசங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. உங்களுக்கே தெரியும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிதல் இல்லாம நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல எது உண்மையான விஷயம், எது நம்ம நாட்டுக்கு நல்லது, எது நம்மளுக்கு நல்லதுன்றது ஒரு புரிதல் கொண்டு வரணும். வாழ்க்கைக்கு எது முக்கியம் அப்படின்றத கொண்டு வரணும்னா சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் ஒரு மருத்துவரா இது பள்ளி குழந்தைகள் இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும்ன்றது என்னோட முதல் முன்னெடுப்பு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா வேலையிலேதான் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு முகாம். இப்ப நிறைய இடத்துல வேலை தேடி போய் அவங்க வேலை கேட்பாங்க. யூஸ்வலா இதுதான் நடக்கும். இப்ப நான் என்ன பண்ணலாம், இப்ப எங்களோட துணை முதலமைச்சரோட தொகுதியில நிறைய நடக்கும். அதுதான் எனக்கு ஒரு உதாரணமா இதை நம்ம ராயபுரத்துக்கு கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்றதுதான் என்னோட முதல் முயற்சி. இங்க நிறைய இடம் இருக்கு. மல்டிநேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் இங்க வேலை வாய்ப்பு முகாம் பண்ணி இங்க படிச்ச இளைஞர்களுக்கு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு இங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்ன்றது அடுத்த முயற்சி. அது மட்டும் இல்லாம இப்ப இளைஞர்கள் படிச்சுட்டு அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ்ல பண்ணலாம், இல்ல கவர்மெண்ட் மூலயமாவே ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் அவங்களோட முதலீட்டுக்கு உதவுறதையும் செய்யணும் அப்படின்ற முன்னெடுப்புல இருக்குங்க. ஓகே ஓகே சார். இப்ப இந்த ராயபுரம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறாங்க. இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கும் குறிப்பா பள்ளி மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆற்றலை உருவாக்கணும், திறன் மேம்பாடு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் கொண்டு வரணுங்கிறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. வேலை வாய்ப்பு முகாம்கள் தொடங்கப்படும், என்ன வெற்றி பெற வச்சீங்கன்னா செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து போயிருந்தாங்க வேட்பாளர் பாபு அப்படின்னா. அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் பிரச்சாரங்களையும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் கட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு மக்கள் கிட்ட நிறைய பாராட்டு வரவேற்புகளும் இருக்கு. எந்த தொகுதியிலும் இல்லாத அளவுக்கு ஒரு ஏசி பேருந்து நிலையமா கட்டி கொடுத்திருக்காங்க, நிறுத்தம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனா எதிர்கட்சியில என்ன விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா பக்கத்திலே அவருடைய தியேட்டர் இருக்கு, அப்ப அது பக்கத்திலே ஒரு ஏசி பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டி கொடுத்திருக்காரு, மக்களுக்கு அடிப்படை தேவை முக்கியமா இல்ல ஏசி பஸ் ஸ்டாண்ட் முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சார் ஒரு விஷயம் சொல்றேன், ஏசி இன்னைக்கு அத்தியாவசியம். ஒரு காலத்துல ஏசி லக்ஸரி, போன் இன்னைக்கு அத்தியாவசியம். ஒரு காலத்துல மொபைல் போன்றது லக்ஸரி, எல்லார் கையிலயும் இருக்காது. அதுதான் சார் ஒரு காலகட்டத்துல ஒரு விஷயம் நம்மளுக்கு எது ரொம்ப லக்ஸரியா தெரியுதோ அது ஒரு காலகட்டத்துல நம்மளுக்கு அத்தியாவசிய தேவையாயிருது. இப்ப பாத்தீங்க வெயில் காலம், நீங்க போய் அந்த பஸ் ஸ்டாண்ட போய் முன்னாடி தயவு செய்து பாருங்க, எவ்வளவு பேர் அங்க இலைப்பாடுறான்னு பாருங்க. வேலை செய்யறவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்றவங்க மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்கல சார். சினிமா தியேட்டருக்கு வர்றவங்க நேரா சினிமா தியேட்டருக்குள்ள அங்க ஏசியில உட்காந்துருவாங்க சார். இதுக்காக அவங்க இங்க உட்காந்து வரணும்னு அவசியமே கிடையாது. மக்கள் கிட்ட அதை கேளுங்க சார். கிளாப்ஸ் அதிகமா வருது. இப்ப நிறைய பேர் இந்த கேள்விக்கு பதில் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க. உண்மை அதுதானே சார். இப்ப நீங்க பதில் எனக்கு மட்டும் சொல்ல, நம்ம தோழர்களுக்கும் சேர்த்து நீங்க கொடுக்குறீங்க. உங்க தோழர்களுக்கு எல்லாருக்குமான பதில் சார். உண்மை நோக்கம் அதுதானே சார். அடுத்து பாத்தீங்கன்னா மீனவர்களுக்காக ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன செஞ்சாரு அவர், நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா ஒரு மீனவர் தோழர் ஒருத்தவரை நான் பார்க்கும்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இது வரைக்கும் முன்னாடி இருந்த ஜெயக்குமார் ஆட்சியில் அவங்க செய்யல அப்படின்னு. அதுதான் இப்ப திருப்பி சொல்றேன், மீனவர்களுக்காக எக்ஸ்போர்ட் ஜோன் இங்க கொண்டு வந்தா அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். இது மீனவர் நண்பர்களுக்காக ஒரு மீனவனா நான் யோசிச்சு அவங்களுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா இது பண்ணும் போது என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மீன்கள் பிடிக்கிறவங்களோட மீன்கள் எல்லாமே கேரளாவுக்கு போய் அங்கிருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. யூரோப்பியன் யூனியன் இத்தனைக்கும் நம்மளோட ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய காசிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய மீன்பிடி துறைமுகம்ன்றது இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற மீன்பிடி துறைமுகத்தை யூரோப்பியன் யூனியனே இன்னும் அங்கீகரிக்காம இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த துறைமுகத்தை இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தி அதுல ப்ராஜெக்ட் கொண்டு இன்னும் டெவலப் பண்ணி
அங்க வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய மீனவர்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். அது யூரோப்பியன் யூனியன் அங்கீகரிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இங்க இருந்து மீன்கள் டைரக்டா எக்ஸ்போர்ட் ஆகி பல நாட்டுகளுக்கு போகும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக மீனவர்களோட வாழ்வாதாரம் கூடும், அவங்களோட எக்கனாமி கூடும், அவங்களுக்கு படிப்பு கல்வி எல்லாமே கூடும். ஸோ மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு மீனவனா திங்க் பண்றதா நான் நினைச்சு செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பா இந்த மீனவர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும்ன்ற முடிவோட தான் இருக்கு. ஓகே சார், நன்றி.